குறிப்பாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா, அதிமுக ஆட்சிக்கு வருமா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாக்கம் என்னவாக இருக்கும், கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரோ தேமுதிகவோ எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றார்கள், அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும், அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நட்சத்திர முகமாக இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி உள்ளிட்டவர்கள் முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டிருக்கின்றார்கள். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற்று காட்டியிருந்தார் சௌமியா அன்புமணி. இப்பொழுது அவர் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டிருக்கின்றார். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் அவருடைய குடும்பத்திற்குள்ளே இருந்து எழுந்திருக்கின்றது. மருத்துவர் ராமதாஸ் அன்புமணிக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகின்றார். ஆனாலும் கூட கட்சியில் இருக்கக்கூடிய மொத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவர் பக்கம் தான் இருக்கின்றார்கள். என்றாலும் இந்த தேர்தல் முடிவில் அதை அவர் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 18 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியிலே பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையிலே களமிறங்கி இருக்கின்றது. குறைந்தபட்சம் இரட்டை இலக்கத்திலே தொகுதிகளை வென்றுவிட வேண்டும் என்பது அவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் அங்கீகாரத்தை கைப்பற்றியாக வேண்டும். மாம்பழம் சின்னம் இப்பொழுது கூட முன்னுரிமை அடிப்படையில் தான் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி என்ற அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த மாம்பழம் சின்னம் கூட கேள்விக்குள்ளாகிவிட்டது. அதையெல்லாம் அவர்கள் தாண்டி வர வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 6% வாக்குகளை பெற வேண்டும் அல்லது 8 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற வேண்டும். எனவே பாமகவை பொறுத்தவரை அன்புமணி தலைமையில் முழுவதுமாக அந்த கட்சி இப்பொழுது களமிறங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற்றால் அவர்கள் மனநிறைவோடு இருப்பார்கள். எனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கும் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அவர்களும் இந்த தேர்தலில் என்னவாக போகின்றோம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றார்கள். இவ்வாறு பல கட்சிகளும் எதிர்பார்ப்பு என்பதையும் கடந்து இந்த தேர்தலிலே பதைபதைப்புடன் காத்திருக்கின்றார்கள் என்று சொல்லும் விதமாகத்தான் எந்த திசையிலும் கணிக்க முடியாத அடிப்படையிலே தமிழக வாக்காளர்களுடைய மனநிலை இந்த தேர்தலில் வெளிப்பட்டிருக்கின்றது என்று சொல்லும் விதமாக வாக்குப்பதிவு நாளன்று வாக்காளர்களுடைய மனநிலை இருந்தது. வாக்காளர்களை பொறுத்தவரை ஆர்வத்தோடு சென்று வாக்களித்தார்கள். எஸ்ஐஆர் காரணமாக வாக்குப்பதிவு அதிகரித்திருக்கின்றது என்பதற்கான தரவுகள் எல்லாம் வெளியாகி இருந்தன. ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுகளுக்கோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ கூட சட்டப்பேரவை நாடாளுமன்ற தேர்தலில் அதிகரிக்கக்கூடிய வாக்கு சதவீத வளர்ச்சி என்பது இந்த முறை குறைந்துதான் இருக்கின்றது. இதை விடவெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது, வாக்கு சதவீத வளர்ச்சி. எனவே இந்த தேர்தலில் பெரிய அளவில் மக்கள் வந்து வாக்களித்து விட்டார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் என்ற கருத்தை ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள். குறிப்பாக ஆளும் கட்சிக்கு ஆதரவாக கருத்துக்களை சொல்பவர்களாக பார்க்கப்படக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். அவர்களுடைய திட்டவட்டமான கருத்து என்னவென்றால் பெரிய அளவில் வாக்குகள் அதிகரித்து விட்டதாக யாரும் கருத வேண்டாம். சதவீத கணக்கு அடிப்படையில் அப்படி தெரிந்தாலும் கூட வழக்கமாக வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். மிகப்பெரிய அளவில் மக்கள் தன்னெழுச்சியோடு வந்தெல்லாம் வாக்களித்து விடவில்லை என்ற கருத்தை அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்டவர்கள் அதிலிருந்து முரண்பட்டு நிற்கின்றார்கள். உண்மையிலேயே மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்தார்கள், இளைஞர்கள் ஆர்வத்தோடு வாக்களித்தார்கள், மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இளைஞர்கள், பெண்கள் என்றெல்ல அவர்கள் சொல்லியிருந்தார்கள். எனவே இப்போது இருக்கக்கூடிய அந்த கள நிலவரத்தை பார்க்கின்றோம். 4 முனை போட்டி நிலவிக் கொண்டிருக்கின்றது. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என்று ஒரு 4 முனை போட்டி. இது இல்லாமல் பல்வேறு தொகுதிகளில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் போட்டியிட்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சில நட்சத்திர வேட்பாளர்களும் கூட களம் இறங்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய தொகுதி மீதெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. மாநகருக்குள் இருக்கக்கூடிய வடக்கு தொகுதி, மத்திய தொகுதி, தெற்கு தொகுதி, ஒவ்வொரு தொகுதியிலும் கூட பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று திருச்சி மாவட்டத்தில் எல்லாம் கடந்த முறை 9 சட்டப்பேரவை தொகுதியில் ஒரு தொகுதியில் கூட அதிமுகவால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் இந்த முறை அதிமுக திருச்சியிலே நாங்கள் ஒரு 3-4 தொகுதிகளை உறுதியாக பெற்று விடுவோம் என்று அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் சொல்வதை கேட்க முடிகின்றது. அதே போன்று டெல்டா மாவட்டத்தில் கடந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் அதிமுகவிற்கு எதிர்மறை திசையில் இருந்ததன் காரணமாக அதிமுக டெல்டாவில் பல தொகுதிகளை இழந்து விட்டிருந்தது. ஆனால் இந்த முறை டெல்டா மாவட்டத்தில் அமமுக இருப்பதன் காரணமாக 1-2 தொகுதிகளை கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக பெற முடியும் என்று அதிமுக நினைக்கின்றது. அதே போன்று தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் தென் மாவட்டங்களிலே பெருமளவில் அதிமுக சரிவை கடந்த முறை சந்தித்திருந்தது. ஆனால் இந்த முறை அவற்றையெல்லாம் நாங்கள் சரி கட்டி இருக்கின்றோம் என்ற கருத்தை அதிமுகவினர் திடமாக நம்புகின்றார்கள் என்பதை அவர்களிடம் பேசும் பொழுது தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே அதிமுகவை பொறுத்தவரை விஜய் ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை தன் வசம் கொண்டு சென்றாலும் கூட, விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வாக்குகள் பதிவாகி இருந்தாலும் கூட, டெல்டா மாவட்டத்திலோ தென் தமிழ்நாட்டிலோ கடந்த முறை மிக குறைவான அளவில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தோம். ஆனால் இந்த முறை எங்கள் கண்ணுக்கு தெரிந்து பல்வேறு தொகுதிகளில் வெற்றி உறுதியாகி இருக்கின்றது. கடந்த முறை வாஷ் அவுட் என்று சொல்லும் விதமாக பல மாவட்டங்களில் ஒரு தொகுதியை கூட நாங்கள் பெற முடியவில்லை, அதிமுக சொல்லக்கூடிய கருத்து. ஆனால் இந்த முறை அங்கெல்லாம் நாங்கள் 4-5 தொகுதிகளை பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது கடந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 66-70 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இப்பொழுது அந்த எண்ணிக்கை என்பது இயல்பாகவே ஒரு 130 வந்து நெருங்கிவிடும். எனவே தனி பெரும்பான்மையோடு, அதாவது அறுதி பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சி அமைத்து விட முடியும், 117-118 இடங்களை எங்களால் கடந்து விட முடியும் என்பதை அவர்கள் அதிமுகவினர் ஒரு கருத்தாக சொல்லுகின்றார்கள். அதே நேரம்
திமுகவினரிடம் பேசும் பொழுது எவ்வளவுதான் குறைந்து வெற்றியை கணக்கிட்டு பார்த்தாலும் நாங்கள் கணக்கிடும் பொழுது எங்களுக்கு ஒரு 130 135 தொகுதிகள் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாகத்தான் தெரிகின்றது. அதாவது ஒரு 3 வகையாக திமுகவினர் கணக்கீடு செய்திருக்கின்றார்கள். அதில் அதிகபட்சமாக எவ்வளவு தொகுதி, அதற்கு கீழே எவ்வளவு தொகுதி, குறைந்தபட்சம் எத்தனை தொகுதி என்று கணக்கிடும் பொழுது கூட எங்களுக்கு 118 தொகுதியை கடந்து 130 நெருங்குகின்றது. எனவே நாங்கள் உறுதியாக ஆட்சி அமைத்து விடுவோம் என்று திமுகவினர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். எனவே வழக்கத்திற்கு மாறாக ஒரு 4 முனை போட்டி, அதிலும் குறிப்பாக ஒரு வலிமையான மும்முனை போட்டியை தமிழ்நாடு எதிர்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலே எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற விவரத்தை எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். 85% கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த 4 முனை போட்டியிலே வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றது. புதுச்சேரி மாநிலத்திலும் கூட பார்க்க போகின்றோம். அங்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்றது, திமுக அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி இருக்கின்றது, காங்கிரஸ் அங்கு இருக்கின்றது. அதே போன்று கேரள மாநிலத்திலும் கூட இடதுசாரிகள் ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம் என்று போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அங்கேயும் காங்கிரஸ் கட்சிக்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றன, இடதுசாரிகளுக்கும் சவால்கள் இருக்கின்றன. அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியும் கூட கணிசமான செல்வாக்கை அங்கே நிரூபித்திருக்கின்றது. எனவே இவற்றை எல்லாம் கடந்து எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெறப் போகின்றார்கள்? 2021 தேர்தலில் அவர்கள் தமிழ்நாட்டில் பெற்றிருந்த வெற்றியை பார்க்கின்றோம். திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 160 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். அதிமுக கூட்டணி ஏறக்குறைய ஒரு 75 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அதில் அதிமுக மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 66 சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெற்றிருந்தார்கள். அதிமுக மட்டும் தனித்து கூட்டணியாக 75 இடங்களை அதிமுக பெற்றிருந்தது. திமுகவை பொறுத்தவரை ஒரு 159 இடங்கள் வரை வெற்றி பெற்றிருந்தார்கள். எனவே இந்த தேர்தலிலே எத்தகைய தாக்கத்தை அவர்கள் ஏற்படுத்த போகின்றார்கள், ஏதேனும் மாறுபாடு வருமா என்பதை எல்லாம் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். 5 மாநிலங்களுக்குமான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்க இருக்கின்றோம். வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே தேர்தல் நடைபெற்று முடிந்தாலும் கூட ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக இந்த 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. எனவே ஒவ்வொரு மாநிலத்திலும், அதாவது 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகுதான் வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட முடியும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது என்பதற்காக தமிழகத்திற்கான கருத்து கணிப்பை வெளியிட முடியாது. தமிழ்நாட்டோடு சேர்த்து மேற்குவங்க மாநிலத்திற்கும் தேர்தல் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். எனவே தேர்தல் ஆணையம் அனைத்து மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த பிறகுதான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் 2வது மற்றும் இறுதிக்கட்டமாக மேற்குவங்க மாநிலத்தில் தற்பொழுது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று நிறைவடைந்திருக்கக்கூடிய தருணத்திலே 7 மணி அளவுக்கு உள்ளாக இந்த வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியாக போகின்றன. ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு மாதிரியாக தங்களுடைய கருத்து கணிப்புகளை எல்லாம் நடத்தி முடித்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் பெரிய மாறுதல் இருப்பதில்லை. கடந்த சில தேர்தல்களாக அதை நாம் பார்த்திருக்க முடியும். 2016 முதலே தேர்தலுக்கு பின்பாக வெளியாகக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் பெருமளவில் தேர்தல் முடிவுகளில் எதிரொலிக்கும். தேர்தலுக்கு முன்பாக வாக்காளர்களுடைய மனநிலை ஒரு மாதிரி இருக்கும். எனவே தேர்தலுக்கு முன்பு நடத்திய கருத்து கணிப்புகள் அந்த அளவு சரியாக தேர்தல் முடிவுகளில் எதிரொலிப்பதில்லை. ஆனால் வாக்குப்பதிவிற்கு பின்பாக வெளியாகக்கூடிய கருத்து கணிப்புகள் ஓரளவு 90% அளவிற்கெல்லாம் நெருக்கமாக வந்திருக்கின்றன, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள். அதே போன்ற ஒரு நிலையில் தான் தற்பொழுது இன்று நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளானது தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த முடிவுகள் வெளியிடப்பட இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.